சைதாப்பேட்டை கிழக்கு ஜோன்ஸ் சாலையில் நிலம் ஆக்கிரமிப்பு. சென்னை சைதாப்பேட்டை கிழக்கு ஜோன்ஸ் சாலையில் உள்ள வீட்டின் எண் 76(1) 76(2) காலி இடத்தில் 8 அடி இடத்தை பின்புறம் உள்ள தனியார் பார்ட்டி ஹால் ஆக்கிரமித்து மண்டபம் கட்டியிருப்பதாக இடத்தின் உரிமையாளர் ஜாபர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் முறையீடு செய்தபோது அந்த இடம் எங்களுக்கு சொந்தம் என தீர்ப்பு வந்தது. அதனை மாநகராட்சி அதிகாரியிடம் காட்டிய போதும் அவர்கள் அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை. மேலும் இந்த இடம் சைதாப்பேட்டை கால்வாய் மேல் பகுதியில் கட்டப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் 1 மாடி கொண்ட கட்டடம் மட்டுமே கட்ட வேண்டும் என அரசு 2007ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆனால் அந்த மண்டபம் கட்டியவர்கள் விதிகளை மீறி 3 அடுக்கு மாடி கட்டிடம் கட்டி உள்ளனர். இந்த ஆபத்தான இடத்தில் விதிகள் மீறி கட்டியது மிகப்பெரிய தவறு. அதனை சுட்டிக்காட்டி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சுப்பிரமணியம், குமாரசாமி 2 அமர்வு கொண்ட நீதி அரசர்கள் இதனை 2 வாரத்தில் இடிக்க சொல்லி உத்தரவு பிறப்பித்துள்ளனர். மேலும் எங்களுக்கு உரிய 8 அடி நீளம் கொண்ட இடத்தினை சட்டப்படி வழங்கிட வேண்டும் என தெரிவித்தார். என் பேர் ஜாபர் இப்ராஹிம் சார். இந்த லேண்டுடைய ஓனர்னா இந்த பின்னாடி கட்டியிருக்கிற பில்டிங் வந்து ஃபுல்லாக டீவேல்யூவேஷன். கவர்மெண்ட் இடத்துல ஒரு 8 அடி கனாலை வந்துட்டு ஆக்கிரம் பண்ணி கட்டியிருக்காங்க. ஃப்ரண்டேஜ் வந்து ஒன்லி 20 ஃபீட்டு தான். அவங்களுக்கு வந்து பேக் சைடு தான் வந்து வழி, ஃப்ரண்டேஜ் கிடையாது. ஃப்ரண்டேஜையும் ஃபுல்லாக ஆக்கிரம் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. அதனால் பின்னாடி வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு கவர்மெண்ட் லேண்டு, அதாவது கெனாலை சுத்தமாகவே 8 அடி இழுத்து வச்சு கட்டியிருக்காங்க. அதுக்காக தான் நான் சூட்டு போயிருந்தேன், ரிட் பெட்டிஷன் போட்டிருந்தேன். ரிட் பெட்டிஷனில் கிளியராக ஆக்கிரம் பண்ணது எல்லாமே ஆர்டர் போட்டிருந்தார். அதுக்கப்புறம் அதை வந்து கார்பரேஷன் ஒழுங்காக செயல்படுத்தலை. திரும்பி உடனே ராதாகிருஷ்ணன் சார் பேரில் வந்து கண்டம்டு போனேன். கண்டம்டு போனவொடனே இது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா நான் திரும்பி சுப்ரீம் கோர்ட்டு போனேன். சுப்ரீம் கோர்ட்டில் இது போல் எதுவும் எந்த கேஸுமே பெண்டிங் இல்லை, நீங்கள் அங்கேயே போய் ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லி லிபர்ட்டி கொடுத்து அனுப்புனாங்க. திரும்பி ரீவேல் இது சப் அப்பீல் பண்ணி இப்போ வந்து மிஸ்டர் ஜஸ்டிஸ் கண்டம்டில் வந்து இப்போ ஆர்டர் போட்டிருக்காங்க. SM சுப்பிரமணியம் சார் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஜஸ்டிஸ் அவங்க கிளியராக ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு 4 வீக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்பி இவங்க வந்து 2 வீக்ஸ் டைம் கேட்டாங்க. அந்த 2 வீக்ஸில் திரும்பி இப்போ கம்ப்ளீட்டாக லாக் அண்ட் சீல் ஆர்டர் போட்டிருக்காருங்க. லாக் அண்ட் சீல் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. ரீசனுக்காக வந்துட்டு இது வந்துட்டு எல்லாமே ஃபுல் டீவேல்யூவேஷனுக்காக நீங்கள் வந்துட்டு லாக் அண்ட் சீல் பண்ணுங்கள் அப்படின்னு சார். டோட்டலாகவே ஏன்னா இவங்களுக்கு வந்து 1+1 தான். அவங்க வந்து கவர்மெண்ட்டில் வந்துட்டு பிளான் அப்ரூவல் வந்து 1+1. ஆனால் அவங்க 1+3 கட்டியிருக்காங்க. கமர்ஷியல் பண்ணுறாங்க. கமர்ஷியல் இதுவரையிலும் டேக்ஸ் எந்த விதமான இதுவுமே கிடையாது. டேக்ஸ் கட்டவே இல்லை. ஒன்லி சிங்கிள் தான். கமர்ஷியலுக்காகவே எதுவும் டேக்ஸ் இதுவரையிலும் பேமெண்ட் பண்ணவே கிடையாது. அதனால் 1+3ங்கிறதுனால டீவேல்யூவேஷன், ஃபுல் டீவேல்யூவேஷன். அதனால் வந்து இது நாங்கள் 1+1க்கு தான் ஆர்டர் இது வாங்கியிருக்காங்க, பிளான் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. 2007லேருந்து ஒன்ஸ் பிளான் வாங்கினா திரும்பி வந்து ரீப்ளான் பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த மாதிரி ரீப்ளான் பண்ண சொல்லியுமே இவங்க பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதனால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எங்களுடைய லேண்டை வந்துட்டு இவர் வந்து வழியை வந்துட்டு விடாமல் வந்துட்டு வழி எங்கே விட்டு வழின்னு சொல்லிட்டு ஆக்கிரம் பண்ணி வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாகவே இல்லை, ஃபுல் அண்ட் லேண்டில் எங்களுடைய இது ட்ரைனேஜ் பைப்பு. அப்புறமால நாங்கள் வந்து சுவரேஜில் வந்து கேட்டிருந்தோம், வாட்டர் சுவரேஜில். அவங்க வந்து போட்டிருந்த பைப்பு எதுவுமே இதில் இல்லைன்னு சொல்லி போட்டிருந்த பைப்பு அப்படியே வந்து எடுத்து விட்டாங்க. கம்ப்ளீட்டாக எதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணி ரிமூவ் பண்ணி விட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டு இங்கெல்லாம் ஒன்றும் பைப்பெல்லாம் போடக்கூடாது, இது வந்து பட்டா லேண்டு, இதில் எதுவும் நீங்கள் ஆக்கிரம் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாதுன்றவொடனே இப்போ அவங்க சுவரேஜே கிடையாது. சுவரேஜே வந்து அவங்க டைரெக்டாக கெனாலில் இறக்கி விட்றாங்க. இதுவும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். சுவேஜே நீங்கள் இதில் கிடையாது, டைரெக்டாக கெனாலில் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கன்னு தான் சொல்கிறாங்களோ ஒழிய இது வரலும் எதுவும் இல்லை. அதனால தான் அவர் கரெக்டாக ஆர்டர் போட்டாங்க. லாக் அண்ட் சீல் போட்டு ஆர்டர் போட்டாங்க. வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ளே பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருக்காரு. பெஞ்சில் வந்துட்டு மிஸ்டர் SM சுப்பிரமணியம் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. 2 வீக்ஸ் 2 பெஞ்ச் இரு நீதிபதியான அமர்வு. SM சுப்பிரமணியன் குமரப்பன் சொல்லு சார். ஓகே என்ன சார், என் பேர் ஜாபர் இப்ராஹிம். நான் சொன்னேன் இந்த லேண்டு ஓனர். அவருக்கு வீட்டுக்கு வழியே இந்த அருக்கு பாருங்கள், இதில் தான் வழி. இதுதான் அவருக்கு வழி. அவர் வீட்டுக்கு வழியே இந்த பேக்கில் அந்த ரோட்லேருந்து இப்படி உள்ளதான் வரணும், அதுதான் வழி. இவருக்கு இந்த சைடு வழியே கிடையாது. 59/2லேருந்து 59 வழியே கிடையாது. 59/2ல் பின்னாடி தான் வழி. அங்கிட்டிருந்து வழி தான். 53லேருந்து தான் உள்ளே வரணும்.
அவருடைய இது ரேட்டு வந்து இந்த பேக்லேருந்து தான் சார் அவருக்கு வழி 59/2 அவர் வர்றது வந்து இந்த சர்வேலேருந்து தான் வரணும் 58லேருந்து தான் வரணும். ஆனால் 59/2 59ல் 1லேருந்து போகிறார். அதில் இருந்து அதுவும் ஆக்கிரமிப்பு. இங்கே ஃபுல்லாகவே இதுதான் இந்த ஏரியா டோட்டல் ஏரியா இந்த ஜோன்ஸ் ரோடு ஏரியா மேப் இது. ஆர்டிஐ கேட்டு வாங்கினேன் பாருங்க, ஆர்டிஐயில் கொடுத்து தான் கொடுத்துருக்காங்க.